சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா மதுரைக்கு வருகை புரிந்து பாஜகவினுடைய நிர்வாகிகளிடம் உரையாற்றிருக்கிறாரு. ஓவராலா அவருடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? அவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தானே. தன்னுடைய அமைச்சர் பொறுப்பு தகுந்த தகுதி தரம் அந்த மாதிரி எதையாவது அவர் கொண்டிருக்காருன்றதே கேள்வியாகி போச்சு. இங்க அவர் நடந்துகிட்டு இருக்கிற முறையும் அவர் செய்யற செயலும் பேச்சும் அவருடைய தகுதியும் தரத்தையும் ரொம்ப குறைக்குது. அதுக்காக சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க ஒரு உள்துறை அமைச்சர் கூடிய தகுதி இருந்தால், உண்மையிலேயே அவர் அந்த மனிதனாக நல்ல மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நேற்றைக்கு மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் துவக்கம், 5 மாநிலங்கள்ல ஒரே பிரச்சனை, எல்லா இடங்களிலும் இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கான். அந்த ஊரடங்கு போடக்கூடிய இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில நடைபெற்ற அந்த கலவரம் இன்னைக்கு முத்தி போய் அது அங்க கவர்னர் ஆட்சி தான், நேரடி ஆட்சி பிஜேபி. இவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? உள்துறை அமைச்சர் அங்க போயிருக்கணும். அங்க போய் மக்கள் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நாட்டை அமைதிப்படுத்துறதுக்கான வேலையை செய்ய வேண்டிய அமித்ஷா இங்க வராரு. ஒரு மாசத்துக்கு, போன மாசம் வந்துட்டு இந்த மாசம் வராரு, தேர்தல் பணியாற்ற போறாராம், தமிழ்நாட்டை கைப்பற்ற போகிறாராம். இந்த கதையெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காது. அமித்ஷாவுக்கு நாம சொல்றோம், மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டை நினைச்சுக்காதீங்க. மற்ற மாநிலங்கள்ல கூட அரசியல் ரீதியான எதிர்ப்பு இருக்கலாம், நீங்க எதை வேணா பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க சித்தாந்த எதிர்ப்பு, இங்க இயக்கம், இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே சாதாரணமானதுன்னு நினைச்சு யாரையும் ஏமாத்திட முடியாது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். நீங்க எதுக்காக இப்ப இங்க இவ்வளவு அவஸ்தப்படுறீங்க? பாரதிய ஜனதா பாரதிய ஜனதான்ற அந்த பேனர்ல இங்க இருக்கிற கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு பேசுறீங்க. கட்சியை உடைக்கிறது, கட்சி தலைவர்களை பிரிச்சு வைக்கிறது, அப்புறம் அவங்களை நீங்களே சேர்க்கறது. இவன் நோக்கம் என்ன தெரியுமில்ல? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல. அவங்களுக்கு தெரியும் 2026 தேர்தலில் திமுக தான் மீண்டும் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றது அவர்களுடைய கணிப்புலையும் வந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நினைக்கிறான்? தமிழ்நாட்டுல நாம தான் திமுகவிற்கு அடுத்ததாக 2வது இடத்துல நம்ம பேர் வந்துடணும். நாங்க 2வது பிளேஸ், ஒரு 20-25 எம்எல்ஏ நாங்க வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க தமிழ்நாட்டை எப்படி கலக்கணுமோ நாங்க பாத்துக்குவோம். ஏன்னா இவங்க காலை எடுத்து வச்சாலே அந்த மாநிலம் நாசமா போயிடும். அந்த நாசமா போயிடும், கலவரத்துக்கு வித்துடுவாங்க. அமித்ஷா இங்கேருந்து அவர் வேலையை மட்டும் பார்க்கல, கோயிலுக்கு அது உன் விருப்பம், நீ கோயிலுக்கு போய் இருக்க போய். ஏன்னா கோயில்கள் எல்லாம் பாஜக மாநிலத்தில் இருக்கிறது மாதிரி இங்க கிடையாது. குஜராத்ல, பீகார்ல, யூபில எல்லாம் படு மோசமா இருக்குதுன்னு பாவம். ஆனா இங்க அறநிலையத்துறை, என்னுடைய அன்பு சகோதரர் இளவல் நம்முடைய மாண்புமிகு சேகபாபு அவர்கள் கிட்ட எங்க முதல்வர் கொடுத்திருக்காரு, அண்ணன் தலைவர் தளபதி கொடுத்திருக்காங்க. அற்புதமா ஒரு கோயிலையும் வச்சிருக்காரு. கோயிலை புதுப்பித்து உண்மையான பக்தர்களுக்கு நல்லா வச்சிருக்காங்க. அந்த உண்மையான பக்தர்கள் போகக்கூடிய இடத்துல இந்த போலி பக்தர்களும் போய், ஏன் போலி பக்தர்னு சொல்றது தெரியுமா? முருகனை இவனுக்கு ஏத்துக்கிறதே கிடையாது. அமித்ஷாவுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவன் முருகனுக்கு கோயில் ஏதாவது அங்க இருக்கா பாத்திருக்கீங்களா? எங்காவது குஜராத்ல வச்சிருக்காங்களா? யூபில? ஏன் அங்க போய் கட்டிட்டு கூப்பிட முருகனுக்கு கோயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவர்கள் முருகனை தமிழ் கடவுள் என்று ஒதுக்கிடுவாங்க. தமிழ்னா நீச மொழி, தமிழர்கள்னா நீசர்கள், தமிழ் கடவுள் முருகனும் நீச கடவுள்ட்டான். அதனால எல்லா முறைகளிலும் பாரதிய ஜனதா என்பது மிக மோசமாக தமிழ் விரோத அமைப்பு. ஆனா ஓட்டு கேட்கறதுக்கு பயன்படுத்தணுமா? அதனால முருக பக்தர் மாநாடு ஒண்ணு போடுவாராம். போட்டு இங்க நாடகம் நடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த செயலாக்கம், இந்த செயல்படுகின்ற இந்த திட்டம் எதுவுமே இங்க நடக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு அடி வைக்கின்ற போதும் தவறுதலாக தமிழர்களுக்கு விரோதமாகவே அமித்ஷாவினுடைய கூட்டம் செயல்படுது. அது பின்னால தெரிய வரும். சார், ஆனா நேற்றைக்கு அவர் பேசும்போது மிக குறிப்பா சொல்ற விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் மக்களுக்கான எல்லா விஷயத்தையுமே கொடுக்குறாரு, ஆனா திமுக தான் ஊழல் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது
இந்திய துணைக்கண்டத்தினுடைய ராணுவம் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய அந்த ராணுவத்துல ஊழல் செய்த இந்த பாவிகள் எதை ஊழல்னு சொல்ற? ரஃபேல் போர் விமானம் காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் 526 கோடி ஒரு பிளைட்டு. ஒரு 3-4 மாசத்துக்குள்ள ஆட்சி மாறின உடனே 1680 கோடி ஒரு பிளைட்டுன்னா அதை எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே பிரெஞ்சு நாட்டினுடைய பத்திரிகைகள்ல போட்டு கிழிச்சான். இந்தியா இந்திய அரசாங்கம் அவருடைய இடைத்தரகர்களை வைத்துக் கொண்டு கமிஷன் பேச்சு இங்க இவ்வளவு விலைக்கு ஏத்திட்டாங்கன்னு பிரெஞ்சு நாட்டு பேப்பர்ல போட்டது மட்டும் இல்ல, கோர்ட்ல கேஸ் இருக்கு. அங்க நீ பதில் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறான். இப்படி வெளிநாட்டிலேயே தலைகுனிவை உருவாக்கிய அமித்ஷா கூட்டம், இந்த அமித்ஷா கும்பல், விமானம் வாங்குறத கூட ஊழல் பண்ணிட்டு வந்த இந்த அமித்ஷா இங்க திமுக மேல ஊழலாம், திமுக அப்படி செஞ்சிடுச்சு இப்படி செஞ்சிடுச்சுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர்கள் தொடர்ந்து செய்கின்ற ஊழலுக்கு மிகப்பெரிய ஆதார அடையாளமா என்ன சொல்லலாம் தெரியுமா? ராமர் கோயில் கட்டினானுங்கல்ல, ராமர் கோயில் 1000 கோடி உலகம் கலெக்ஷன் பண்ணி கட்டினானுங்க. மழை பெய்யுது, ராமனுடைய கருவறை உள்ள மழை தண்ணி ஊத்து. அங்க இருக்கிற வேலை செய்த அர்ச்சகர்கள் கத்துறான். மழை ஊத்துறது மட்டும் இல்ல, தண்ணீர் வெளியில போவதற்கு கூட வழி கூட இல்லைன்றான். புதுசா ஒரு பார்லிமெண்ட் கட்டினானுங்கல்ல, அதுவும் அந்த லட்சணத்துலதான் இருந்தது, தண்ணி உள்ளே போயிடுச்சு. இவர்கள் கட்டிய பாலங்கள், மூர்மு அந்த இது ஒண்ணு பாலம் ஒண்ணு இருந்ததுல, தொங்கு பாலம் ஒண்ணு அருந்து கீழே விழுந்ததுல, ஒரு வாரத்துக்குள்ள அருந்து கீழே விழுந்தது. இப்படி எல்லா இடத்திலும் ஊழல் 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 பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய அமித்ஷா அண்ட் மிஸ்டர் நரேந்திர மோடி, இவங்க மேல ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. இவர்கள் தமிழ்நாட்டுல போய் ஊழல்னு எல்லாரும் பொதுவா சொல்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுல எந்த ஆதாரமும் கிடையாது, அடிப்படையும் கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்றோம் அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது முழுவதுமாக பொய். சார், மேலும் அமித்ஷா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு அரசியலை திமுக கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உயர்கல்வியில பாடத்திட்டத்தை தமிழ்ல மாற்றலாமே, ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன தமிழுக்காக நீ செஞ்சு கிழிச்ச? உன்னுடைய லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? நீ இன்னும் கூட கேட்டீங்கன்னா, ஒரு தமிழர்கள் அப்படின்னாலே நீ எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்றதையும் எங்களால சொல்ல முடியும். ஒடிசா இப்ப தேர்தல் நடந்ததுல, நவீன் பட்நாய்க்கு எதிர்ப்பாக போய் பிஜேபி ஓட்டு கேட்க போகும்போது அமித்ஷா மேடையில் ஏறி என்ன முழங்கினாரு? நவீன் பட்நாயக் ஆட்சி செய்யவில்லை, ஒரு தமிழன் ஆட்சி செய்கிறான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாண்டியன் தமிழன், அவர் ஒரு ஆபீசர் அங்க இருக்காரு, அவரு சிறந்த நிர்வாகி, நல்ல பேர் பெற்று அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அத நீ அப்படி கூட குற்றம் சொல்ற, அதிகாரிகள் ஏன் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லல. ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமா? ஒடிசாவை ஆளுவதற்கு தமிழன் யார் என்று தமிழன் சொல்லிட்டு அந்த தமிழனை இழிவுபடுத்துகின்ற அளவுக்கு இரக்கமாக பிரச்சாரம் பண்ண அமித்ஷா கீழடிக்கு போய் என்ன பண்ண? கீழடியில அங்கு ஒரு நல்ல தொல்லியல் ஆய்வாளர் இருந்தார், அருண் பண்ணார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இரும்பு தாதுக்கள்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இருக்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முந்தையா? உலகத்திலே இல்லையா ஐயா? இது முதல் நாகரிகம் உலகத்திற்கே அப்படின்ற மாதிரி அங்க கிடைத்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை ஒண்ணு, அறிக்கை ஒண்ணு தயார் பண்றாரு. உடனே என்ன பண்ணானுங்க, அமித்ஷா அவரை ஒடிசாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இவனுங்க புதுசா ஒரு தொழில் ஆபீசர் போட்டாங்க. தமிழ்னா பிடிக்காது, அதுக்காக சொல்ல வந்தேன். அவரு இவங்க ஆளு, அது இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும், சரியாக இன்னும் சரியில்லை, இது இல்லை, குறிப்பு இல்லை, அது இல்லைன்னு ஒரு கதை எழுதலாம். ஆனா அவரு ஒரிசாவுக்கு அங்க போனவரு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு திரும்பவும் இவருக்கு அதே பதவியை கோர்ட் உத்தரவு மூலமாக ஏற்று மீண்டும் 500 பக்கத்துக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தார். அந்த ஆய்வறிக்கை இன்னும் இருக்குது, உலகமே வியந்து போயிருக்கு. தமிழர்களுடைய பண்டை கால நாகரிகம் என்பது சொல்ல முடியலன்றான். ஏன்னா அங்க கிடைத்த பொருட்கள்ல எழுத்துக்கள் கூட இருக்கின்றன. அப்படிலாம் அவர் பண்ணியிருக்காரு. அவரு கரெக்டா அவரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் தான், ஆனா அவர் சரியானவர், ஒழுங்கா பண்ணியிருக்காரு. அதை வெளியிடக்கூடாது என்று மறுக்கின்ற அமித்ஷா முதல்ல அதை வெளியிடு, தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளில சொல்லக்கூடாதான், அதுல அவ்வளவு வேகம் இருப்பாரு அமித்ஷா. அப்புறம் தமிழனை பற்றி தமிழ் மட்டும் பேச இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இந்தியாவிலேயே முதன் முதலாக
தமிழ் தாய்மொழியிலேயே கல்வி கொண்டு வந்தது தமிழ்நாடு. திராவிட பேரியக்கத்தினுடைய ஆட்சி. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். எல்லா பாடங்களும் தமிழ் வழி கல்வியாக கொண்டு வந்ததும் திராவிட இயக்க ஆட்சி தான். அதுலலாம் எந்த விதமான குறையும் இங்க ஒண்ணுமே கிடையாது. எந்த மொழியை எந்த இடத்துல எப்படி கொடுத்தா மாணவர்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க தலைவருக்கு தெரியும், எங்க முதல்வருக்கு தெரியும். உயர்கல்வியிலேயே தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நாங்க பண்றோம். இப்ப இன்னொன்னு தெரியுமா, டெக்னிக்கலாக நவீன டெக்னிக்கல் இந்த கல்வி இது வேற எந்த மொழியில கொண்டு வந்தானுங்க? தமிழ்ல முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும் போதே இதற்கான இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்றது கணினின்னு கொண்டு வந்தோம்ல, மொழிமாற்று கொண்டு கணினின்னு. அந்த மாதிரி விதமான பெயர்களோடு தமிழை நாங்கள் நவீனப்படுத்திருக்கிறோம், நாகரிகப்படுத்திருக்கிறோம், கணினி வயப்படுத்திருக்கிறோம். இதெல்லாம் மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ புரியாது. சும்மா 4 பேர் முன்னால கைத்தட்டல் வாங்குறதுக்கு ஏதாவது கத்துறது, ஏதாவது பேசுறது. எங்களுக்கு தெரியும், எங்க மொழியை காப்பாத்த எங்க வழியை பார்த்துக்க. நீ எங்க தமிழோடு விளையாடாதே, அதை முதல்ல நிறுத்து. சார் மேலும் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அவங்க மேனிபெஸ்டோல என்னென்ன விஷயத்த சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க நிறைவேற்றவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10% அவங்க நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா 90% நாங்க நிறைவேற்றிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஏற்றுக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இவர் ஏத்துக்க வேண்டிய அவசியம் நமக்கே கிடையாது. இப்ப மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகைன்னா நான் ஏத்துக்குவேன், நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காட்டி எங்களுக்கு என்ன? எங்க மகளிர் கட்டண சலுகை பேருந்தல் கொடுக்குறோம், அது நீ ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்க ஏத்துக்கிட்டா, நீ ஏத்துக்கிட்டா, அவன் ஏத்துக்கிட்டா, இந்த கதையெல்லாம் வேணாம். எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறாரு, அது நான் ஏத்துக்க மாட்டேன்னா போய் தொலைய. அதை விட இன்னொன்னு என்னன்னா, மாணவ மாணவியர்கள் அரசு பள்ளியில படிச்சா அது உயர்கல்விக்கு போச்சுன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை நீ ஒத்துக்கிட்டா என்ன, எங்களுக்கு ஒத்துக்க. நாங்கள் சொன்னதையும் செய்கிறோம், சொல்லாததையும் செய்கிறோம். மக்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்க முதல்வர் அடிக்கடி அழகாக சொல்லி கொண்டிருக்கார். நீ செய்யக்கூடாது என்பதற்காக நிதி ஆதாரத்தை நிறுத்துற. தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டு அரசாங்கம் தவிக்கணும், நிதி இல்லாம தவிக்கணும் அப்படின்னு சொல்வதற்காகவே இந்த அமித்ஷா கூட்டம் மேல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருந்து கலெக்ஷன் பண்ற ஜிஎஸ்டி நம்ம மக்களின் வரி பணத்தை எடுத்துட்டு போய் அதை ஒழுங்கா கொடுக்காத மோசடி பேர் வழி தமிழ்நாட்டுல எதுவும் செய்யக்கூடாதான். ஆனா இப்ப நாங்க இதையும் மீறி எங்களுடைய திறமையான நிர்வாகத்தில் எங்க தலைவர் செஞ்சுட்டு இருக்கிறது உலகமே ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு. அவரை பின்பற்றுகிற அரசாங்கங்கள் நிறைய வந்துடுச்சு. அதெல்லாம் எங்க தெரியும் இந்த அமித்ஷாவுக்கு? கனடா நாட்டினுடைய பார்லிமெண்ட்ல காலை உணவு திட்டத்தை பேசி நம்முடைய முதல்வரின் பெயரை பார்லிமெண்ட்ல கனடாவில் சொல்றாங்க. சில மாநிலங்கள்ல அங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும்னு. இந்த அளவிற்கு உலக நாடுகள்ல பெருமை தரக்கூடிய எங்களுடைய முதல்வர் இருக்கிற இடத்துல உலக நாடுகள் வரிசையில ரஃபேல் போர் விமானத்துல தலைகுனிய வச்ச உன் கதைய நீ பெரிய ஆளுன்ற மாதிரி இங்க பேசிக்கிட்டு தெரியாத. இன்னொன்னையும் சொல்றோம், எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் நாங்க இவ்வளவு பணம் போட போறோம், இத்தனை லட்சம் போட போறோம், கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க எல்லாத்தையும் கையகப்படுத்த போறோம். பிடிச்சிட்டியா, போட்டுட்டியா, ஏதாவது செஞ்சியா? ஒண்ணுமே இல்லை, எதையுமே இல்லை. ஆக சொன்னதை செய்யாதவர்கள் என்பது மட்டுமல்ல, இன்னும் ஒரு மிக முக்கியமான குறிப்பை இப்ப சொல்றேன். இதே அமித்ஷா கிட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் குஜராத்ல ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது கேட்டாங்க, ஏன் சார் இந்த மாதிரி எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாம் கேக்குது, நீங்க கொடுத்த வாக்குறுதி படி இன்னும் பேங்க்ல எல்லாம் எல்லாருக்கும் பேலன்ஸ் எல்லாம் போடுறீங்களாமே, ஒண்ணுமே போடல. வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொன்னீங்களாமே, இன்னும் அதெல்லாம் செய்யலையான்னு கேட்டோன்னு அமித்ஷா என்ன பண்ணார் தெரியுமா? பதிலு யாருமே எதிர்பார்க்காத பதில சொன்னார் அமித்ஷா. தேர்தல் நேரத்துல ஏதாவது சொல்லுவான், அதை போய் கேட்டுட்டு திரும்ப விடுங்க, அதெல்லாம் தேர்தலுக்காக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போன நபர் தான் அமித்ஷா. அந்த அமித்ஷாவுக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை யோகியதை எதுவும் கிடையாது. சார், ஆனா இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசிருந்தீங்க. ஆனா அமித்ஷா தொடர்ந்து சொல்ற விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா உங்களுக்கு செய்தியே சொல்லிடுறேன். ஒடிசாவில் இப்ப சட்டப்பேரவை ஏமாத்தி பிஜேபி அங்க உட்கார்ந்த உடனே 5 மாசம் தான் ஆகுது, ஒன்லி 5 months. ஒடிசா ஆட்சியை இங்க கொண்டு வரலான்ற ஒரு அமித்ஷா. இந்த அமித்ஷாவுடைய கதையை எனக்கு நாறுது பாருங்க. என்ன தெரியுங்களா? மிக தெளிவா ஆட்சிக்கு வந்த 5 மாதத்தில் மட்டும் ஒடிசாவில் 769 சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 769. 41 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றும்
9248 வழக்குகள் நீதிமன்றத்திலே பாலியல் பலாத்கார வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 மாசத்துல ஒடிசாவுல பிஜேபி லட்சணம். புரியுதாமா? ஆக இப்படிப்பட்ட இந்த பிஜேபி தலைவனாக இருக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டுல நடக்குது, அது நடக்குது தவிர எல்லாரும் எல்லா நேரங்களையும் ஒரு மாநிலம் என்பது எல்லா மக்களையும் சுமப்பது. அதுல நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும், இவங்க மட்டும்தான் இருக்கணும், அவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் நம்ம ஆட்சி, நம்முடைய சட்டம் ஒழுங்கு. அந்த அடிப்படையில எவ்வளோ பணிகளை முதல்வர் செய்யறாரு. எல்லாம் நல்ல பணிகளாக இருக்கு. அதுலயும் ஓரிரு இடங்கள்ல சில பேர், இப்ப எல்லா கட்சிகளையும் எல்லாரும் இருந்தாலும் கூட அமித்ஷா மாதிரி அமித்ஷா கட்சின்னு கொஞ்சம் இருக்காங்கல்ல, அவங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி இப்ப நாமெல்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு ஒரு இடம் போறாங்கன்னா அமைதியா போறாங்க. பக்தி இருக்கிறவர்கள் சாமி கும்பிட போறாங்க. ஆனா அமித்ஷா கூட்டம் அப்படி கிடையாது. சாமி கும்பிட மட்டும் போக மாட்டான், அதெல்லாம் உடைப்பான். அமித்ஷாவே ராமர் கோயிலை உடைக்கும் போது, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்காக போய் மசூதியை உடைக்க போகும்போது முதல்ல எடுத்துக்கிட்டு போய் மிகப்பெரிய அளவிற்கு அறிவால் சுத்தி தடியோட போனது அமித்ஷா தான். அங்க இருக்கிற இதெல்லாம் உடைச்சு தள்ளுவது. அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் நியாயம் பேசவே கூடாது. இவர்களுக்கு எதுவுமே வன்முறை, ஒரு அமைதி இருக்கக்கூடாதுன்றதுல இருக்கக்கூடியவர்கள். அதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு, கேரளா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டையே டார்கெட் பண்றாங்களே, அதற்கான ரீசன் என்ன? ஏன் இங்க கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க? தமிழ்நாடு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சமூக நீதி. தமிழ்நாடு தான் துணைக்கண்டத்திலே 1921 பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. நீதி கட்சி, தந்தை பெரியாரின் குரல், நீதி கட்சி மறந்துடக்கூடாது. பெண்களுக்கு சொத்துரிமை, தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அவர் 39 போட்டா 89 முத்தமிழறிஞர் அதை சட்டமாக்குறார். இப்படி ஒண்ணா படிப்படியா பார்த்தா சமூக ரீதியாக செய்யக்கூடிய அனைத்தும் தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், சமூக நீதிகள் நடக்குது. சனாதனம், வர்ணாசிரமம் விரட்டடிக்கப்படுகிறது. தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், இங்க போகக்கூடாது, அங்க போல உடைச்சு தூளாக்கினார் ஐயா. ஐயாவின் வழியில தந்தை பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணா இருந்தாரு, முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தாரு. மூவரின் வடிவமாக இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தலைவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் பெருமையோடு ஒண்ணு சொல்றேன், அழகாக சொன்னார் நம்ம இளைஞரணி செயலாளர். எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு தடவை ஓவரா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மொழி சொன்னாங்க, ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரியே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லாம் புரிஞ்சுக்குங்க, கோட்சே பேரன்களே, பெரியாரின் பேரன்கள் தயாராக இருக்கிறோம் எச்சரிக்கை. கோட்சேவின் பேரன்கள், கோட்சே யார் தெரியுது இல்ல? அதான் கோட்சேவின் பேரன்களே, நாங்கள் பெரியாரின் பேரன்கள் அப்படின்னு அந்த 2 வார்த்தையில அடிச்சது. அத மாதிரி பெரியாரின் பேரன்களாக இருக்கக்கூடிய சமூக நீதியாளர்களாகவும் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கிற ஒரு நியாயபூர்வமான திராவிட மாடல் அரசு இங்க நடக்கிறதுனால ஏறி குதிக்குது பிஜேபி. இது சாமியை கொண்டு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியல, வேற மத கலவரத்தை உண்டாக்கலாலும் ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இங்க சங்கர், சலீம், சைமன்னுவான் இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் ஒரு குடும்பம். இங்க எதுவும் கிடையாது. அவர்கள் வணங்குவாங்க, நல்லா படிப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, ஒரு குடும்பமா இருப்பாங்க. அது பிடிக்காதனால பிஜேபிக்கு நம்ம மேல பார்வை வேற ஒண்ணு. நேற்று மீண்டும் அமித்ஷா பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. அமித்ஷாவால என்னை தோற்கடிக்க முடியாது, திமுக வீழ்த்த முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. மேபி என்னால முடியாம இருக்கலாம், ஆனா தமிழக மக்களால முடியுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? எதையோ ஒரு பதில் சொல்லணும்ன்றதுக்காக அமித்ஷா விருப்பத்துக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களால் முடியும்னா உனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு தூரம்னு உலகத்துக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் திராவிட தமிழர்கள், திராவிட தமிழச்சிகள், சமூக நீதி பார்வைகள். அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அறிவு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இந்த மண்ணுல எல்லாம் பாதுகாப்போடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ ஒன்னும் போட்டு குதிச்சுக்க வேணாம், கத்திக்க வேணாம். அமித்ஷா தலையால இருந்தாலும் எத்தனை ஷா வந்தாலும் எங்ககிட்ட நடக்காது. எமர்ஜென்சி பீரியட்ல ஷா எல்லாம் இருக்கிற நேரத்திலேயே 1 வருட காலம் இளம் வயதுல 3 மாசம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஜெயில இருந்தார் எங்களுடைய தலைவர் முதல்வர் தளபதி. எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லும் போது கூட தூக்கி போட்டு கொள்கைதான் எனக்கு பெருசுன்னாரு.
அமித்ஷாவை போய் அதெல்லாம் தெரிஞ்சு சொல்லணும். அமித்ஷாவும் மோடியும் மாறுவேஷம் போட்டு ஓடிட்டாங்க தெரியுங்களா? எமர்ஜென்சி இப்ப வந்து பேசுறாரு, எமர்ஜென்சில அப்படியே எதிர்க்கிறோம் எங்க போனாங்க 2 பேரும்? அரெஸ்ட் ஆனாங்களா? மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மோடி எல்லாம் ஓடிட்டாங்க. இப்படி ஓடுகாலிகள் போய் நம்முடைய வீரமிக்க நம்முடைய தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறது என்பது சும்மா ஒரு இன்னைக்கு ஒரு நகைச்சுவையாக அதை எடுத்துக்கிட்டு போலாம். வேற ஒண்ணும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அமித்ஷாவின் எண்ணமோ பிஜேபி போன்ற பாசிஸ்டுகளுக்கான நிலையோ தமிழ்நாட்டில் யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேலையும் கிடையாது. அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பெரிதாக நினைத்து போனவர்களும் பலவீனமாவார்கள் என்பதை இங்க நான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.